அனைவருக்கும் என்னுடைய முத்தான காலை வணக்கங்கள். இன்று ஒரு அருமையான தலைப்பை நம்ம படிக்க போறோம். அது வந்து என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு விதிகள் மற்றும் நிர்வாகம். விதிகள், நிர்வாகம். இந்த அரசியலமைப்பு விதிகளும் நிர்வாகமும் எதை பற்றி இது நிறைய இருக்கின்றது. இன்று வந்து என்ன படிக்க போறோம் அப்படின்னா, தி நார்த் ஈஸ்ட் இந்தியா, வடகிழக்கு மாநிலங்களில் பற்றி நம்ம வந்து படிக்க போறோம். அரசியலமைப்பு விதிகள் என்பது உங்களுக்கே நல்லா தெரியும். அதனுடைய சட்டங்கள் இது எல்லாவற்றையும் வைத்த ஒரு தொகுப்பு தான். இது வந்து நமது மக்களினுடைய அடிப்படை உரிமைகளையும் கடமைகளையும் இது எடுத்து கூறுகிறது. இந்த அடிப்படை உரிமைகள் கடமைகள் மக்களுக்கு செல்லும் பொழுது நீதிமன்றத்தினாலோ அல்லது பொது சட்டத்தினாலோ எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் இதை வந்து மாற்ற முடியாது. ஏனென்றால் இதை மாற்றுவது மிக கடினம். அப்படி மாற்ற வேண்டப்பட வேண்டுமென்றால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட செயல்முறைக்கு நம்ம வந்து செல்ல வேண்டும். அதுதான் வந்து அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள். ஒரு சிலது ஈஸியா இருக்கும், ஒரு சிலது கடினமாக இருக்கும், ஒரு சிலது பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டவை மாநிலங்களுடைய சட்டமன்றத்திலும் மினிமம் 50% வந்து ஒத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஓகே, ஸோ இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, வடகிழக்கு பிராந்தியத்தினுடைய பிரதிநிதித்துவம் அரசியல் அமைப்பு நிர்ணய சபை, அதாவது கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்றோமா இல்லையா, டிசம்பர் 9, 1947 இருந்து 49 வரைக்கும் இறங்கியது. இதுதான் வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பை வந்து உருவாக்கியது. உங்களுக்கே தெரியும், இந்த டிராஃப்டிங் கமிட்டி சேர்பர்சன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதுக்கு கீழே நிறைய சிறு சிறு குழுக்கள் இருந்தது. அதுல ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, வடகிழக்கு பிராந்தியத்தை எப்படி வந்து நம்ம வந்து அவங்களுக்கு உரிய சட்டங்கள், அவர்களுக்குரிய சிறப்பு உரிமைகள், இது எல்லாவற்றையும் வந்து அட்டவணை 6 தெரிந்து கொள்ளலாம். அதை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். ஷெட்யூல் உங்களுக்கே தெரியும், கான்ஸ்டியூஷன் இஸ் டிவைடட் இன்டு ஷெட்யூல், பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ அப்ப இந்த வடகிழக்கு பிராந்தியத்தினுடைய சிறப்பு ஏற்பாடுகள் என்ன, அது எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது என்பதை இந்த அரசியலமைப்பு மிக தெளிவாக நமக்கு கொடுக்கின்றது. அந்த வகையில் நம்ம இந்த வடகிழக்கு மாகாணங்களை நம்ம வந்து வடகிழக்கு ஸ்டேட்டை நம்ம படிக்க போகும்போது இந்த யூனிட் 4, 5, 6, 4ஆவதுல வந்து என்ன சொல்றது அப்படின்னா, அரசியல் அமைப்பு சபையில் வடகிழக்கு இந்தியா தொடர்பான விவாதங்கள், என்னென்ன விவாதங்கள் நடந்தது அப்படிங்கிறத வந்து யூனிட் 4ல நம்ம படிப்போம். அது அந்த அரசியல் நிர்ணய சபையில், அரசியலமைப்பு நிர்ணய சபையில் நடந்த விவாதங்களையும் பகுப்பாய்வு செய்து அதை வந்து 6, முன்னாடி சொன்ன மாதிரி அட்டவணை 6ல் அது குறித்து வைத்திருக்கின்றார்கள். யூனிட் 5 வந்து என்ன அப்படின்னா, இந்த சிறப்பு ஏற்பாடுகள், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், இங்கிலீஷ்ல வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். மற்ற ஸ்டேட் மாதிரியா இந்த வடகிழக்கு ஸ்டேட்டையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அது ட்ரைபல் ஏரியாஸ், மிகவும் பின்தங்கிய மாநிலங்களாக இருக்கிறதுனால் அதற்கு ஒரு சிறப்பு ஏற்பாடுகளை கொடுத்திருக்கிறார்கள் நமது இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்கள். 6ல வந்து என்ன அப்படின்னா, மாவட்ட கவுன்சில்கள் மற்றும் அதன் அம்சங்களை கையாளுகிறது. டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ், அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் வீசவி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ். வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள மாவட்ட கவுன்சிலும் ரீஜனல் கவுன்சில் சொல்லுவாங்க, பிராந்திய
கவுன்சில்களும் குழுக்களும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் வித் அதர் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. அது எவ்வாறு செயல்படுகிறது, அது எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது, அதனுடைய விதிகள், அதனுடைய நுணுக்கங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஸோ அப்போ இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த அரசியல் அமைப்பு நிர்ணய சபை உங்களுக்கே தெரியும். அரசியல் அமைப்பு நிர்ணய சபையை கொண்டு வரும் பொழுது இது வந்து எப்போ இயங்கியது என்றால் டிசம்பர் 9, 1947 முதல் நவம்பர் 26, 1949 வரை. இந்த நவம்பர் 26, 1945 we adopted the constitution. But when we implemented, it was in January 26, 1950. இதுதான் வந்து நம்ம வந்து ரிப்பப்ளிக் டேயாக நம்ம கொண்டாடுறோம். ஓகேயா? ஸோ அப்போ இந்த ரிப்பப்ளிக் டே அப்படிங்கும் பொழுது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், ஏன் நவம்பர் 26, ஏன் நவம்பர் 27 இருக்கக்கூடாது, ஏன் நவம்பர் 15 இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். இந்த நவம்பர் 26ங்கிறது மிக முக்கியமான ஒரு நாள். 1929 வருடம் நவம்பர் 26 தான் பூரண சுவராஜ் டே என்று இந்திய நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அதை கொண்டாடினாங்க. அப்போ அடுத்து அந்த 1930 இந்திய தேசிய கொடியை ஏற்றி இந்திய சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு இதை முழக்கத்தோடு அவர்கள் வந்து மிகவும் ஒரு ஆவலாக அதை ஏற்றதுனால இந்திய தலைவர்கள் எல்லாரும் நவம்பர் 26 நாம் வைத்து இதை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 26ஆம் தேதி ஜனவரி 26 மிக முக்கியமான நாளாக. அந்த ஜனவரி 26, 1929 வருடம் இந்த பூரண சுவராஜ் டே கொண்டாடப்பட்டதிலிருந்து அந்த ஜனவரியை வந்து 26 நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்ப இந்த இந்திய அரசியல் அமைப்பு வந்து இதுல வந்து முக்கியமான ஒரு இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மிக முக்கியமானது. இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் இதுல வந்து இங்க இந்திய அரசு சட்டம் 1919 இந்திய அரசு சட்டம் 1935 மிக முக்கியமானது. எதற்கு என்றால் இந்த வடகிழக்கு சிறப்பு வாய்ந்ததாக இங்கு இருக்கிறது. ஏனென்றால் 1919-35 வந்து வடகிழக்கு மாகாணங்களுக்கு, வடகிழக்கு அந்த மாநிலங்களுக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்கணும், சிறப்பு உரிமைகள் கொடுக்க வேண்டும் அப்படி என்று ஆங்கிலேயர்கள் அப்பொழுதே வந்து இது பண்ணாங்க. இது ஏனென்றால் இந்த தேர்டு டெக்கேட்ஸ் ஆஃப் த 19th century, டெக்கேட்னா 1830 ஆண்டுகள்லேயே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா வடகிழக்கு பகுதியை பூரா கைப்பற்றினாங்க, அவர்களுடைய நிர்வாகத்துக்கு கீழ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 1874ஆம் ஆண்டு அது வந்து அஸ்ஸாமின் ஒரு பகுதியாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாங்க. அப்ப அந்த இந்திய அரசு சட்டம் 1919 வந்த பொழுது அந்த பகுதிகளை எல்லாத்தையும் பின்தங்கிய பகுதிகளாக இது பண்ணாங்க. பேக்வேர்டு ஏரியா, இங்கிலீஷ்ல வந்து பேக்வேர்டு ஏரியா என்று சொன்னார்கள். அப்ப இந்த வடகிழக்கு மாநிலங்கள் தற்போது இருக்கிறது என்றால் இது முன்னாடி பிச்சு பிச்சு இருக்க போகும்போது அதை பூரா எடுத்து அசாம் இன்னும் ஒன்று இதை கொண்டு வந்து அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பின்தங்கிய பகுதிகளாக அறிவிச்சாங்க. அப்ப அறிவிக்க போகும் பொழுது அது 2வது 1935 இந்திய அரசு சட்டம் வந்த பொழுது இந்த பின்தங்கிய பகுதிகள் வேற ஒரு நோமன் கிளாச்சரா கொண்டு வந்தாங்க. என்ன அப்படி என்றால் விலக்கப்பட்ட பகுதி, அதை எக்ஸ்க்ளூடட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அப்ப விலக்கப்பட்ட பகுதினா இது ஒரு ரொம்ப இதுவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இங்கு இந்திய அரசு சட்டம் 1935 வந்து கொண்டு வந்தாங்க. அப்ப இதுதான் இங்க மையப்புள்ளியாக இருந்தது. இந்த அரசியல் அமைப்பு நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் அ ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் வந்து
அந்த 1947 இருந்து 49 வரைக்கும் பாராளுமன்றமாக விளங்கியது. அப்ப இந்த இவங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்கணும் வடகிழக்கு பகுதிகளுக்கு அப்படிங்கிறது வந்து இங்க ஒரு பெரிய விவாதம் நடந்தது. அந்த விவாதத்திற்கு வந்து கோபிநாத் படோலி அப்படிங்கிற ஒரு கமிட்டியெல்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. அந்த வடகிழக்கு இந்தியாவில் உள்ள பிரதிநிதிகள் இந்த சபையில வந்து மொத்தம் உங்களுக்கே தெரியும் 289 அரசியலமைப்பு சபையில வந்து 289 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அது வந்து மாகாணங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து தேவர் நாமினேட்டட் மெம்பர்ஸ் இப்படிலாம் இருந்தாங்கல்ல. அப்ப இந்த வடகிழக்கு இந்தியாவில் உள்ள பகுதிகளுக்கு பிரதிநிதித்துவம் 9 பேர் இருந்தாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து அங்கு விளக்க முடியும். அப்போ கோபிநாத் படோலி இருந்தாரு, நிக்கோலஸ் ராய் அண்ட் ரோஹிணி குமார் சௌத்ரி, குலாந்தர் கலிஹா, நிப்ரன் சந்திர லாஸ்கர் அண்ட் பாசு மத்ராய், முகமது சயத்துல்லா, அப்துல் ரூஃப் அண்ட் கிரிஜா சங்கர் குஹா போன்றவங்க எல்லாருமே இருந்தாங்க. இந்த கிரிஜா சங்கர் குஹா என்பவர் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஆஃப் திரிபுரா அண்ட் மணிப்பூர். ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே அந்த பிரதிநிதித்துவ சபையில வந்து உறுப்பினர்களாக இருந்தார்கள். இந்த பர்டோலி கமிட்டின்னு சொன்னா இல்லையா, இந்த பர்டோலி கமிட்டி இவங்க தான் வந்து துணைக்குழு. அந்த டிராஃப்டிங் கமிட்டியில வந்து இவங்களுக்கு வந்து துணைக்குழு வந்து கொடுத்தாங்க. அப்ப வடகிழக்கு எல்லை அப்படிங்க வந்து, அதாவது நார்த் ஈஸ்ட் லைன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அஸ்ஸாம். ஓகே, அதான் அஸ்ஸாம். அப்ப இங்க வந்து என்ன அப்படின்னா, அந்த பழங்குடியினர், அந்த ட்ரைபல்ஸ் அண்ட் விளக்கப்பட்டவர்கள் பகுதிகள் அதன் கோபிநாத்தின் பெயரால் பர்டோலாய் கமிட்டி என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த பர்தோலாய் குழு உறுப்பினர்கள் யார் யாரு அப்படின்னா, நான் சொன்னேன்ல, இவங்கெல்லாம் எந்தெந்த பகுதியிலிருந்து என்னென்ன இவங்க பொசிஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜிஜேஎம் நிக்கோலஸ் ராய்ங்கிறவர் வந்து ஒரு காசி தலைவர், PN ராவ்ங்கிறவர் வந்து ஒரு அரசு ஊழியர் மற்றும் ஆலோசகர், அரசியல் அமைப்பு சபையினுடைய ஆலோசகர், AV தக்கர் வந்து ஒரு காந்தியவாதி, அப்புறம் பிரம்மா நாத் பிரம்மா வந்து அவர் ஒரு பழங்குடியினர், ஒரு இன்டலெக்சுவல். அவர் வந்து ரொம்ப ஒரு இன்டலெக்சுவலா வடகிழக்கு பகுதிகளுக்கு நியாயமானவர்களை வந்து கோரிக்கையை கொடுப்பவர். அப்புறம் மயங்க் நோக்சர் அவங்கிற வந்து ஒரு நாகா தலைவர், நாகாலாந்து இப்போ இருக்கு பார்த்தீங்களா. இந்த பர்டோலாய் குழு சிறப்பு ஏற்பாடுகளின் அவசியத்தை சுட்டிக்காட்டி அந்த சமூகங்களிலிருந்து இந்த மக்களின் அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. இவங்க வந்து அறிக்கையை வந்து அரசியல் அமைப்பு வரைவு குழு, இந்த டிராஃப்டிங் கமிட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா, அவங்களுக்கு அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. அப்ப இந்த அஸ்ஸாம் தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள் மற்றும் பிற பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளை பற்றிய இதெல்லாம் வந்து தாக்கர் குழுன்னு ஒன்று கொடுத்தாங்க. பர்டாய குழுங்கிறது வந்து அஸ்ஸாமை பற்றி சிறப்பு, அதாவது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பர்தோலாய் குழு வந்து கொடுத்துச்சு. அப்புறம் பழங்குடி பகுதிகள் வடகிழக்கு முன்பு இருந்தது விளக்கப்பட்டது, அப்புறம் ஓரளவுக்கு விளக்கப்பட்ட பகுதிகள் என்று நியமிக்கப்பட்டது, அப்புறம் பட்டியலிடப்பட்ட பகுதிகள் அப்படி என்று, அதாவது பட்டியலிடப்பட்ட பகுதிகள்னா ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ் அப்படிங்கும்போது இந்த ட்ரைபல் ஏரியா, இது ரெண்டுமே ட்ரைபல் தான். பட் இருந்தாலும் இந்த ட்ரைபல் ஏரியாஸ்க்கும் ஷெட்யூல்டு ட்ரைபல் ஏரியாஸ்க்கும் டிஃபரன்சஸ் இருக்கு. ஓகே, அதாவது என்ன அப்படின்னா, அஸ்ஸாம் வடகிழக்கு தவிர மற்ற பகுதிகளில் பழங்குடியினர் பகுதிகள் இருந்தால் அந்த பழங்குடியினர் பகுதிகள் என்று அதை குறிப்பிட்டாங்க. அப்ப இங்க பர்டோலாவின் முக்கிய பரிந்துரை குழு வந்து என்னன்னா, தன்னாட்சி மாவட்ட கவுன்சிலர்கள் மற்றும் நிறுவப்பட்ட அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள பழங்குடியின பகுதிகளுக்கான பிராந்திய கவுன்சில். அவர்கள் இந்த பர்டாய் குழு கொடுத்த இந்த
கோரிக்கைகளை ஏற்று டிராஃப்டிங் கமிட்டி வந்து அட்டவணை 6 வந்து அதுல கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இப்ப வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, வடகிழக்கு சிறப்பு ஏற்பாடுகள் வந்து என்ன, இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் தி நார்த் ஈஸ்ட் இந்தியா. இப்ப நார்த் ஈஸ்ட் இந்தியான்னு நம்ம பார்க்கும் பொழுது மொத்தம் 8 ஸ்டேட்ஸ் இருக்கு இப்போதைக்கு. அசாம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேகாலயா அண்ட் சிக்கிம். இந்த 8 மாநிலங்கள் வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியான்னு நம்ம சொல்லுவோம். மிகவும் பின்தங்கிய மாநிலங்களாக இது இருக்கிறது. அதனாலதான் இதற்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருக்கிறாங்க, மாநில சிறப்பு அந்தஸ்துன்னு. இப்ப ரீசெண்டா கூட தெலுங்கானால வந்து எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க அப்படின்லாம் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து கேட்டார். ஏன்னா அதுல நிறைய சலுகைகள் இருக்கின்றது, அதற்காகத்தான். அப்ப இந்த 8 ஸ்டேட்டுமே வந்து சிறப்பு சலுகைகளை வந்து மத்திய அரசிடமிருந்து பெறுகின்றது. அப்ப இதுல வந்து என்ன சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கும் பொழுது, கலாச்சார அடையாளங்களை பாதுகாத்தல், கல்ச்சுரல் ஐடென்டிட்டின்னு சொல்றோமா இல்லையா? ஓகே, அந்த அடையாளங்களை, ப்ரொடெக்ஷன் ஆஃப் த கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. ஏன்னா பல இடங்கள்ல இருந்து இந்த பகுதியில் அவங்க குடியேறி அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய அடையாளங்கள் சிதைந்து விடும். அப்படிங்கிறதுனால இங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதே போல பாரம்பரிய சமூக மற்றும் அரசியல் நிறுவனங்கள், அங்கேயே வந்து லோக்கல் கவர்மெண்ட் நம்ம படிக்கிறோம்ல, அங்கேயே வந்து அந்த காலத்திலேயே வந்து ட்ரைபல் ஏரியாஸ்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அங்க உள்ள நிர்வாகங்கள் அங்க அவங்களுடைய லோக்கலைஸ்டு சொல்யூஷன்லாம் அவங்க இருக்காங்க. அதை அவங்க இந்த அரசியல் அமைப்பு வந்து அப்படிப்பட்ட ஒரு நிறுவனங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இயற்கை மற்றும் பொருளாதார வளங்களை பாதுகாத்தல். ஸோ அப்ப இங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு மிக ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கிறது. அதனால ஒரு வளர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பாதுகாக்கப்பட்டு அவர்களுடைய கலாச்சாரங்கள் சிதைவடையாமல் பாதுகாக்கப்பட்டு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்லோலி தே ஆர் கெட்டிங் இன்டு தி மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் இந்தியன் பாலிட்டி. மக்களின் கலாச்சார அடையாளங்கள், பழக்க வழக்கங்கள் மற்றும் பொருளாதார மற்றும் அரசியல் நலன்கள் இந்த பகுதிகளில் இந்திய விதிகள் பாதுகாப்பை வந்து உறுதி செய்கின்றன. இப்ப நம்ம பார்க்கலாம், விளக்கப்பட்ட பகுதி மற்றும் ஓரளவுக்கு விளக்கப்பட்ட பகுதிகள், அதாவது எக்ஸ்க்ளூடட் ஏரியா அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியா அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த இதனுடைய இதை வந்து அரசியல் நிர்ணய சபையில வந்து விவாதிக்கும் பொழுது, இந்த பிரிட்டிஷ் பாலிசி ஆஃப் ஐடென்டிஃபைங் சம் ஏரியாஸ் ஆஃப் அசாம்ல இருக்கிற ஒரு சில பகுதிகளை வந்து அவங்க வந்து பிரித்து வச்சிருந்தாங்க. அப்ப இந்த அசாம்ல வந்து மொத்தம் 4 ஹில் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல இருந்து பிரிஞ்சது தான் மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். ஏன்னா நான் சொன்னேன்னா இல்லையா, 1830 வந்து வடகிழக்கு பகுதிகளை வந்து அவங்க பிரிச்சு ஒன்னா அசாம்னு வச்சிருந்தாங்க. அப்புறம் லேட்டர் ஆன் அவங்க எக்ஸ்க்ளூடட் ஏரியா, பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியா, விளக்கப்பட்ட பகுதி, ஓரளவு விளக்கப்பட்ட பகுதியாக பிரிச்சு அதை அப்புறம் பின்னாடி ஒரு இதா கொடுத்தாங்க. அந்த இடத்துல இப்ப இந்த 4 மாநிலங்கள் இப்ப வந்து பிரிச்சாங்க. அப்புறம் வந்து மணிப்பூர், திரிபுரா வந்து இட் வாஸ் கன்சிடர்ட் அஸ் அ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஏனென்றால் மணிப்பூர், திரிபுரா வந்து இன்னமும் மிகவும் தொலைதூரமாக இருந்ததுனால இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல. அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் பிரிட்டிஷர்ஸ் அதுக்கு நிறைய செலவழிஞ்சது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்களே நிர்வகிச்சுக்குங்க, உங்களுடைய கட்டமைப்புக்குள்ளே நீங்க வைத்துக் கொள்ளுங்கள், ஆனா சுசரன்டி நீங்க வந்து எங்களுக்கு கீழே இருக்கீங்க, அப்பப்ப நீங்க கப்பம் கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இதை வந்து மணிப்பூரும் திரிபுராவும் இருந்தது. And then Sikkim was an independent country in the post independence period. ஓகே, அதுவும் அந்த சிக்கிமையும் வந்து வரலாம். அப்ப இங்க வந்து என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, அஸ்ஸாம கொலோனியல் பீரியட்ல 2 விதமா பிரிக்கலாம்.
2 ஏரியாஸா பிரிச்சாங்க. ஒண்ணு வந்து ஹில் ஏரியாஸ் அண்ட் பிளைன் ஏரியாஸ். அப்ப அஸ்ஸாம் ஆளுநரா இருந்த ஆர்.என். ரீட் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்தியா அந்த நம்மளுக்கு வந்து வரைவு குழு இது பண்றதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் இந்தியாவுக்கு வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கைகளை நம்ம வைத்த பொழுது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கிரிப்ஸ் மிஷன் அண்ட் கேபினெட் மிஷன் அனுப்பிச்சாங்க. கிரிப்ஸ் மிஷன் 1942ல அனுப்பிச்சாங்க. 1946ல கேபினெட் மிஷன் அனுப்பிச்சாங்களா இல்லையா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வரணும், நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கணும், அப்புறம் இந்தியா சுதந்திரம். ஸோ அப்ப அந்த டைமே ரீட் என்பவர் வந்து ரொம்ப கிளவரா என்ன பண்ணாருன்னா, மற்ற இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துடலாம், ஆனா இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவரு ஒரு என்ன பண்ணாரு அப்படின்னா, இத வந்து கிரவுன் காலனி அப்படின்னு, முடியாட்சி காலனி அப்படிங்கிறது, அதாவது கிரீடம் காலனி என்று அந்த பகுதியை வந்து ஆங்கிலேயர் வைத்திருக்க அவங்க வந்து விரும்பினாங்க. ஆனா இத வந்து இந்த ரகசிய திட்டத்தை வந்து வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸா இருக்கட்டும், முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், கம்ப்ளீட்டா அதை வந்து எதிர்த்தார்கள். அப்ப இந்த ஒரு ரகசியமாக இவங்க வந்து கொண்டு வந்ததுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரவுன் காலனி சொன்னா இல்லையா, இதை வந்து ரெஜினால்டின் குப்லாண்டுங்கிற ஒரு திட்டம்னு அதை வந்து சொன்னாங்க. இது வந்து ஒரு ரகசிய திட்டம் அல்லது குப்லாண்ட் திட்டம் என்று இது அறியப்பட்டது. அப்ப உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து குப்லாண்ட் திட்டம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஜினால்டு குப்லாண்ட் என்பவர் இந்த பகுதிகளை வந்து எப்படியாவது கிரவுன் காலனின்னு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆளுநர் ஆர்.என். ரீட் வந்து அவர் செஞ்சார்ல, அப்ப அந்த ஸோ இப்போ இந்தியன் காங்கிரஸ் வந்து நான் சொன்னது மாதிரி கம்ப்ளீட்லி ரிஜெக்டட் திஸ் சஜஷன். இந்த ஒரு இதை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக வந்து எதிர்த்தாங்க. ஸோ அதனால அது மட்டும் இல்லாமல் ரீட் அந்த குப்லாண்ட் அந்த ரீடுக்கு பின்னாடி வந்து அஸ்ஸாம் கவர்னராக வந்து ஆண்ட்ரூ கிளாவ் என்பவர் வந்தார். அவரும் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த இதை வந்து ஆதரிக்க முடியாது, ஏனென்றால் இது வந்து அப்படின்ட்டு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார். சரி, இப்போ நம்ம பார்ப்போம் சிறப்பு விதிகள்னா என்ன, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த நார்த் ஈஸ்ட். இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த நார்த் ஈஸ்ட் வந்து என்ஷ்ரைன், நான் முன்னாடியே சொன்னது மாதிரி என்ஷ்ரைன்ட் இன் த 6th ஷெட்யூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஆர்டிகல் 244, விதி 244 படி அட்டவணை 6ல் மிக தெளிவாக இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்னு அந்த ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேயா? இந்த ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் வந்து 244, அப்புறம் பிறகு வந்து ஒவ்வொரு மாநிலமாக அதை வந்து விரிவுபடுத்தும் பொழுதுதான் ஆர்டிகல் 371A, ஆர்டிகல் 371C, ஆர்டிகல் 371F, ஆர்டிகல் 371H என்று அது பிரித்து இது பண்ணாங்க. ஸோ இது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு இது. ஏன்னா இந்த ட்ரைபல் ஸ்டடீஸ், ட்ரைபல் ரிசர்ச், ஈவன் யூபிஎஸ்சிலையும் நிறைய கேள்விகள் கேட்கப்படுகிறது, டிஎன்பிஎஸ்சிலையும் நிறைய கேள்விகள் கேட்கப்படுகிறது. ட்ரைபல் ரைட்ஸு, ட்ரைபல் சிறப்பு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ ஆர்டிகல் 244 6வது ஷெட்யூல் இது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த சிறப்பு விதிகள்லாம் வந்து என்ன அப்படின்னா, நிலம். இப்போ வந்து நம்ம வந்து சாதாரணமாக போய் அந்த ட்ரைபல் ஏரியாஸில் போய் இடம்லாம் வாங்க முடியாது. ஏனென்றால் அவங்க ப்ரொடெக்டட் ஏரியா, அதாவது நம்ம உள்ளே போக முடியாது. நம்ம அங்கே தொழில் தொடங்கலாம், இதெல்லாம் பண்ணால், ஆனால் அவங்களுடைய இடங்களை நம்ம வாங்க முடியாது. அப்புறம் வாரிசுரிமை, காடு. ஏன்னா ட்ரைபல்னு எடுத்தாலே அவங்களோட பிணைந்தது வந்து ஃபாரஸ்ட், அதுதான் அவங்களுடைய ஒரு வீடு, காடு தான் அவர்களுடைய வீடு. அதை வந்து மிகவும் அவர்கள் அதை தங்களுடைய ஒரு ஹார்ட் அண்ட் சோலாகவே அதை பார்ப்பாங்க. அப்புறம் அதே போல் அவங்களுக்குள்ள உள்ள தகராறுகள், அதை வந்து தீர்வை போன்றவற்றையெல்லாம் வந்து தீர்வு செய்யப்படுபவை. இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அதை
ஸ்பெஷல் ப்ரொவிஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த அட்டவணை 6 வந்து மிகவும் சிறப்பு அம்சம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் it makes special arrangements for the administration of tribal areas in the states of Assam, Meghalaya, Mizoram, Tripura. So there are 10 such areas are there. One of the most important provision of the 6th schedule is the tribal areas are to be administered as autonomous districts. நம்ம இது வந்து அழகு 6ல் நம்ம பார்ப்போம், யூனிட் 6ல். இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், அட்டானமஸ் ரீஜனல் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து சிறப்பு அம்சமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த மாவட்டம் ஓகேயா, தனிச்சிறப்பு வாய்ந்த இந்த மாவட்டம் தன்னாட்சி மாவட்டம், தன்னாட்சி இந்த ரீஜன்ங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்டுக்குள்ள இருக்கிற ஏரியாவை இந்த அட்டானமஸ் ரீஜனா வந்து கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட்குள்ள ரீஜன்னா நீங்க பெருசா நீங்க வந்து நினைக்க வேண்டாம். இது வந்து டிஸ்ட்ரிக்ட்குள்ள உள்ள பகுதிகளை வந்து பிரிச்சு அந்த ஏரியாஸ் எது எது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை அப்படிங்கிறத அது ரீஜனா, அதனாலதான் அது அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்டுக்குள்ளேயே வந்து இது. அப்ப இங்க வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட் இருக்கு, ஸ்டேட்ல டிஸ்ட்ரிக்ட், இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்ப மிக சிறப்பு வாய்ந்தது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது ஆட்டோமேட்டிக்லி is being administered strongly by the state. ஆனா இங்க அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ங்கும் போது இவங்களுக்கு சிறப்பு உரிமைகள் கொடுத்து இவர்கள் though the state has got its power over autonomous districts, but at the same time இங்க இவர்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு தன்னாட்சி அதிகாரங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தன்னாட்சி அதிகாரங்கள்னா என்னது? லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இருக்கு, அதே போல ஜுடிஷியல் பவர்ஸ் நீதிமன்ற அதிகாரங்கள் இருக்கு, அவர்கள் நிர்வாக அதிகாரங்கள் தன்னிச்சையாக இங்கு டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் ரீஜன்ஸ்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு சிறப்பு அம்சங்கள். ஏனென்றால் அந்த டிஸ்ட்ரிக்டையும், ஏன்னா இது வந்து பேக்வர்ட் ஏரியாஸ்ன்னு சொல்றோமா இல்லையா, எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ்ன்னு சொல்றோமா இல்லையா, அதனால இவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா மற்ற இதோட வளர்ந்து வந்து they have to join in the mainstream of Indian polity. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு இதா. ஸோ இது வந்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையிலேயே வந்து பயங்கரமாக துல்லியமாக ஈச் வேர்ட் பை வேர்டு மிக நுணுக்கமாக ஆராயப்பட்டு இதெல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ இங்க வந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த ப்ரொவிஷன் பிரகாரம் இந்த 6th ஷெட்யூல்ல இந்த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் empowered to determine areas to be identified. அப்ப இப்ப மேகாலயா இருக்கட்டும், அசாமா இருக்கட்டும், மிசோரமா இருக்கட்டும், திரிபுராவா இருக்கட்டும், மற்ற அந்த வடகிழக்கு மாநிலங்களா இருக்கட்டும், இந்த ஏரியாக்குள்ள இந்த ஸ்டேட்டுக்குள்ள எந்த ஏரியா வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் அந்தஸ்து கொடுக்கணும், அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்குள்ள அட்டானமஸ் ரீஜன் அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அதிகாரம் கவர்னருக்கு மட்டும்தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க மிக முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன, நிறைய போட்டித் தேர்வுகள்ல வந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்கப்படும். 6th ஷெட்யூல், கவர்னர், அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அட்டானமஸ் ரீஜன்ஸ் அப்படிங்கும்போது அப்ப இது வந்து மிக தெளிவாக தெரிகிறது. ஸோ அதை தான் இப்போ நான் சொன்னேன்னா இல்லையா, அந்த 6வது அட்டவணையின் முக்கியமானது வந்து பகுதிகள் தன்னாட்சி மாவட்டங்கள் மற்றும் தன்னாட்சி பகுதிகளாக நிர்வகிக்கப்பட வேண்டும். இந்த நிர்வகிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அதிகாரம் இந்த இடத்த அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அடையாளப்படுத்துறது யாருக்கு உரிமை இருக்கிறது என்றால் ஆளுநருக்கு இருக்கிறது, சிஎம்க்கு கிடையாது. அப்படிங்கிறத இங்க மிக முக்கியமாக நீங்க பார்க்கப்பட வேண்டியது. ஏனென்றால் மற்ற ஸ்டேட்ல எல்லாம் வந்து சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்களை தவிர, அதாவது நார்த் ஈஸ்ட்
இது இன்னும் பிற ஒரு ஜார்க்கண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட தகுதிகளை தவிர மற்ற மாநிலங்கள்லாம் வந்து மாநிலங்களுக்கு வந்து சிஎம் வந்து மிக அதிகாரம் படைத்தவர் இருக்கிறார். ஆனா இங்க வந்து என்னன்னா இப்படி ட்ரைபல் ஏரியாஸ்ல ஒரு ஏரியாவை கண்டுபிடித்து இதற்கு வந்து தன்னாட்சி அதிகாரம் நிர்வாகம் எல்லாத்தையும் கொடுக்கணும்னா இதற்கு கவர்னருக்கு தான் அதிகாரம் இருக்குது. சரி, இப்ப பார்ப்போமே. அனதர் முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா இந்த ட்ரைபல் ஏரியாஸ்னா என்ன, ஷெட்யூல் ஏரியாஸ்னா என்ன. இதுல வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஏனென்றால் ட்ரைபல் ஏரியாஸ் ஷெட்யூல் ஏரியாஸும் ஆல்மோஸ்ட் ஒன்று தானே அப்படின்னு பார்ப்பாங்க. ஒன்று கிடையாது. ஏனென்றால் இங்க ஏரியாஸ் வித் சப்ஸ்டான்ஷியல் பாப்புலேஷன் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா, இப்ப வடகிழக்கு இந்தியாவில் ஒரு பகுதி அதிகமான மக்கள் தொகையை கொண்டு இருக்கும் பொழுது அதற்கு பேரு ட்ரைபல் ஏரியா, பழங்குடியின பகுதிகள் என்று அதற்கு அழைக்கப்படுகிறார்கள். ஓகேயா? அடுத்தது those people inhabited by tribals தான் in other areas are known as scheduled areas. அப்ப நார்த் ஈஸ்ட் ஏரியால ட்ரைபல் பீப்புள இருக்கிறத வந்து ட்ரைபல் ஏரியாஸ்ன்னு சொல்றோம். ட்ரைபல்ஸே வந்து மற்ற ஏரியால, அதாவது மற்ற இடங்கள்ல, மற்ற மாநிலங்கள்ல ட்ரைபல்ஸ் இருக்கிற பகுதிகளை வந்து அது ஷெட்யூல் ஏரியான்னு சொல்றோம். அதாவது என்ன என்றால் அது மற்ற, அதாவது ஷெட்யூல்னா அட்டவணை ஏரியா அப்படி என்று நாம் சொல்லலாம். ஸோ இந்த ட்ரைபல்ஸ் ஏரியாஸ் ஆர் ப்ரொடெக்டட் பை 6th ஷெட்யூல். பார்த்தீங்களா அந்த டிஃபரன்ஸ். ஆனா ஷெட்யூல்ஸ் ஏரியாஸ் ஆர் ப்ரொடெக்டட் பை 5th ஷெட்யூல். 5வது அட்டவணை ஷெட்யூல் ஏரியாஸை பாதுகாக்கின்றது. அந்த சரத்துக்கள்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6வது அட்டவணையில் இந்த ட்ரைபல் ஏரியாஸ் என்ற சரத்துக்கள் நம்ம முன்னாடியில இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அதுதான். அப்ப இதனுடைய டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்ப ஷெட்யூல் ஏரியாஸ் எங்கெல்லாம் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு, பீகார்ல இருக்கு, சத்தீஸ்கர்ல இருக்கு, குஜராத்ல இருக்கு, ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு, மத்திய பிரதேஷ்ல இருக்கு, ஜார்க்கண்ட்ல இருக்கு, மகாராஷ்டிரால இருக்கு, ஒடிசால இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு. அப்ப இந்த ஏரியாக்கள்ல உள்ள ட்ரைபல்ஸ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஷெட்யூல் ஏரியான்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? அதற்கும் கவர்னருக்கு தான் சிறப்பு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல் ஏரியாஸ் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. பழங்குடியினர் பகுதிகள், தென் அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகள். பழங்குடியின பகுதிகள் வடகிழக்கு மாநிலங்களில் மட்டும்தான் இருக்கும். அந்த 8 மாநிலங்கள்ல ஷெட்யூல் ஏரியாங்கிறது வடகிழக்கு மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் பழங்குடியினர் ஒரு பகுதியில் இருந்தாங்கன்னா அது அந்த ஏரியாவை அந்த ஷெட்யூல் ஏரியான்னு அறிவிக்க இந்த 5th ஷெட்யூல் இருக்கு. இது ரொம்ப மிக கிளியரா தெளிவா நம்மளுக்கு இருக்குது. அப்புறம் என்னன்னா இன்னர் லைன் பெர்மிட்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்டதுக்கு மேல நம்ம உள்ளே போக முடியாது. அதுதான் இன்னர் லைன் பெர்மிட். ஸோ இந்த இன்னர் லைன் ஒழுங்குமுறை விதி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளியாட்கள் யாரும் உள்ள அவங்களுடைய ஏரியாக்குள்ள பயணம் செய்ய முடியவே முடியாது. அப்படியே அனுமதி என்று அனுமதி வாங்கிட்டு என்ன காரணங்களுக்காங்க அப்படின்னு போகணுங்கிறது அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ இந்த இதுதான். ஸோ இந்த இப்படிப்பட்ட ஒரு இதே வந்து 1873லயே வந்து பெங்கால் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரெகுலேஷன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்து பிரிட்டிஷ் வந்து அப்பயே வந்து அவங்க நிர்வகிச்சாங்க. ஓகேயா? இப்ப நான் சொன்னா இல்லையா அந்த சிறப்பு விதிகள் அந்த 244ல இருந்து, ஓகேயா? இப்ப இந்த 371A, 371C, 371FH இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அந்த ஒவ்வொரு மாநிலங்கள் எப்பெல்லாம் பிரிச்சாங்க அப்படின்னு
all tribal areas were not covered under the provision of the sixth schedule. ஓகேயா, அனைத்து பழங்குடியின பகுதிகளும் 6வது அட்டவணையின் கீழ் வரவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே இந்த இருக்கும் பிரிவு 371 சேர்ப்பதனால அது. இப்போ ஆர்டிகல் 371A ஏனென்றால் இந்த ட்ரைபல் ஏரியாஸ் அப்படிங்கிறது வந்து அஸ்ஸாம்குள்ள இருந்தது இல்ல, நான் சொன்னேன்னா இல்லையா, அது எல்லாம் நிறைய அந்த மாநிலங்கள்லாம் அப்புறம் வந்து மாநிலங்கள் பின்னாடி பிரிஞ்சாங்கன்னு சொன்னேன்ல. அதனாலதான் நம்ம கான்ஸ்டியூஷன் 371 வந்து கொடுக்குது. இந்த 371A வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா நாகாலாந்து பத்தி சொல்லுது. 371B எதை சொல்லுதுன்னா அஸ்ஸாமை பத்தி சொல்லுது. அது முன்னாடியே இருக்கு. அண்ட் ஆர்டிக்கல் 371C எதை சொல்லுதுன்னா மணிப்பூரை சொல்லுது. இந்த இடத்துல வந்து ஆர்டிக்கல் வெறும் சீன் மட்டும் கொடுத்துருக்கேன், எக்ஸ்கியூஸ் மீ. 371Cன்னு அதில் நம்ம போடணும். ஆர்டிகல் 371F எதை, விதி 371F எதை குறிக்கிறது என்றால் சிக்கிமை பற்றி விவரிக்கிறது. ஆர்டிகல் 371G ஓகேயா, எதை குறிக்கிறது என்றால் மிசோரமை பற்றி குறிக்கிறது. அண்ட் H371H எதை குறிக்கிறது என்றால் அருணாச்சல் பிரதேசத்தை பற்றி குறிக்கிறது. இது ட்ரைபல் ஏரியா அப்படின்னு இங்க கொடுப்பாங்க. முன்னாடி அஸ்ஸாம ஒட்டுமொத்த ஏரியா, எக்ஸ்க்ளூடட் ஏரியா அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாலாம் நம்ம பார்த்தோமா இல்லையா. அது இப்போ அந்த அஸ்ஸாம ஃபர்ஸ்ட் உள்ள எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கி அஸ்ஸாம்னு யார் வச்சிருந்தா, பிரிட்டிஷ். அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி மாநில அந்தஸ்து கொடுத்து பிரிச்சுட்டோம். அதனாலதான் இந்த ஆர்டிக்கல். ஓகேயா, அப்ப இந்த 371A இப்ப வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இத. அதே போலதான் இந்த 371B, C, D இது வந்து அந்த பகுதிகளை ஒவ்வொரு பகுதிகளையும் பற்றி அது விவரிக்கிறது. அப்ப இந்த சட்டப்பிரிவு 371A படி பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட எந்த சட்டமும் பொருந்தாது. நாகாலாந்து சட்டமன்றத்தின் ஒப்புதலின்றி, அதுதான் ரொம்ப முக்கியம். எப்ப பொருந்தும்னா நாகாலாந்து சட்டமன்றம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நாகாலாந்து பற்றிய நகர சமய சமூக நடைமுறைகள், நாகா மரபு சட்டம் மற்றும் நடைமுறை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், கஸ்டம், ஓகே, சிவில், குடிமை மற்றும் குற்றவியல் நீதி நிர்வாக சட்டம் மற்றும் நிலம் மற்றும் அதன் வளங்களின் உரிமை மற்றும் அதனுடைய பரிமாற்றம் என்கிறத வந்து இங்கு இந்த மாநில சட்டம் வந்து சிறப்பு தருகிறது. அப்ப இங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாராளுமன்றம் ஒரு இதை நிறைவேற்றுனா அதை இந்த சட்டமன்றம், நாகாலாந்து சட்டமன்றம் தெரியணும் சட்டuniயை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இதனுடைய சிறப்பு அம்சம். அதுபோலதான் அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா 371B, 371C, அதே போலதான் அஸ்ஸாம் சட்டமன்றம், அதே போலதான் ஆர்டிகல் C மணிப்பூர் சட்டமன்றம். ஸோ இப்படி சரி. இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் நம்ம வந்து சொன்னோம்னா இல்லையா, ஏன்னா ஒரு சில மாநிலங்கள் வந்து எங்களுக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்னு. வடகிழக்கு இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் எல்லாமே சிறப்பு வகை மாநிலங்கள், அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ ஆல் 8 ஸ்டேட்ஸ் நான் சொன்னனாலேயே அந்த 8 எல்லாம் நார்த் ஈஸ்ட் 8 வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் அனைத்தும் இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை வந்து அவங்க வந்து பெறுகிறார்கள். இந்த 5th Finance Commission created the special category of states in 1969 with the purpose of providing central assistance and tax breaks to them. அப்ப இந்த டாக்ஸ் இதெல்லாம் விதிக்க வேண்டாம், ஓகேயா, அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த ஒரு சில விதிக்க வேண்டாம்னா எல்லாமே கிடையாது. அதாவது
அவங்களுக்கு வந்து இந்த டாக்ஸ் ஹாலிடேஸ்ன்னு சொல்லுவாங்க, டாக்ஸ் பிரேக்ஸ் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது. அப்புறம் நிறைய சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் இவங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1969 5th ஃபைனான்ஸ் கமிஷன். அப்போ இதே போல் கொஷினும் வரும். இது நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த 5th ஃபைனான்ஸ் கமிஷன் எந்த வருடம் இந்த வடகிழக்கு இந்த மாநிலங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தது என்னென்னலாம் அப்படிங்கிறது வரும். ஸோ அது இது வந்து முக்கியமான ஒரு இடம். அப்போ இந்த இதில் வந்து என்ன பண்புகள்லாம் இருக்குது இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்னா, மலைப்பாங்கான மற்றும் கடினமான நிலப்பரப்பு இருக்கணும். அதாவது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி வரணும் அப்படின்னு கேட்டிங்க வேணும்னா, இந்த எஸ்சிஎஸ் வேணும்னா வடகிழக்கு இந்தியாவில் என்ன இருக்கும்? மலைப்பாங்கான பிரதேசங்கள், கடினமான நிலப்பரப்பு இருக்கும், குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி, டென்சிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க இருக்கும். அப்புறம் எல்லைகளை ஒட்டிய ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ். அப்போ நம்மளுடைய பவுண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவுண்ட்ரிலாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸாக இருக்கிறதெல்லாம் எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸ் தான். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், அருணாச்சல் பிரதேசம் அண்டு நிறைய இதெல்லாம் வந்து என்னது சைனாவோட பார்டர் இருக்குது. இதெல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனை நம்ம அப்போ அவங்களுக்கு நிறைய உதவிகளை கொடுத்து அங்கு வந்து சைனீஸ் ரொம்ப உள்ள ஊடுருவ முடியாதபடி அவர்களை நம்ம வந்து தடுக்க வேண்டும். மற்றும் அப்புறம் வந்து நான் சொன்னா இல்லையா, அவங்க வந்து டாக்ஸ் கட்டுறதுக்கு மிக கஷ்டப்படுவாங்க. அந்த ஸ்டேட் அவங்களையே ரன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால டாக்ஸ் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன மாநிலங்கள்லாம் வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் எப்பப்பெல்லாம் வந்ததுன்னு நம்ம பார்ப்போம். அஸ்ஸாம், நாகாலாந்து வந்து 1969 வந்தது. ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் சிறப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா வந்து 1972 வந்தது. சிக்கிம் 1975, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் 1987. இது மட்டும் கிடையாம இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் கொடுத்துருக்காங்க 1975. உத்தராகண்ட் நான் சொன்னதுனால ரீசெண்டா 2001 கொடுத்தாங்க. அதே போல ஜம்மு காஷ்மீர், ஓகேயா, இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் 2019 அதை 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சிருக்கிறாங்கல்ல, ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி அண்ட் லடாக் யூனியன் டெரிட்டரி. அது 1969 அவர்களுக்கு வந்தது. அது இன்னும் கண்டினியூ ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஸ்பெஷல் அதர் கேட்டகரிஸ் வர்றதுக்கு என்னென்னலாம் வேணும்? வந்து மலைப்பாங்கான மற்றும் கடினமான நிலப்பரப்பு, டென்சிட்டி குறைஞ்சிருக்கணும், ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸாக இருக்கணும், அப்புறம் வந்து ஓகேயா. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து வேணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஸ்டேட் வந்து என்ன செய்யுதுன்னா, நிறைய இதை டிமாண்ட் பண்ணுது, எங்களுக்கும் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்னு. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வந்து இங்கே ரொம்ப இதாக இருக்கிறது என்றால், இந்த 8 வடகிழக்கு மாநிலங்களும் மிக முக்கியமானதாக இங்கு இருக்கிறது. ஆக இவர்கள் வந்து இந்த பகுதியில் உள்ள பழங்குடியினருக்கு இந்திய அரசியல் அமைப்பு அண்ட் நிர்ணய சபை அந்த இதுல இருந்தே வந்து மிக ப்ரொவிஷன்ஸ், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோமா இல்லையா, இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் and special provision for district council, autonomous district council and autonomous regional council. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் என்ன கொண்டு வரணும் அப்படிங்க போகும்போது எந்தெந்த ஏரியாலாம் வந்து மிகவும் பின்தங்கிய ஏரியாக்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு அவர்களுக்கு தேவையான பகுதிகளை கண்டுபிடித்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலையும் ரீஜனல் கவுன்சிலையும் அட்டானமஸா இருக்கணும். அதை கொண்டு வருவதற்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்
கொடுத்துருக்குறாங்க. அது முன்னாடியே நம்ம பார்த்தோம். அந்த பார்த்ததன் பிரகாரமாக நம்ம வந்து என்ன ஏன்னா இத கவர்னர் தான் வந்து மிக முக்கியமாக அந்த ஏரியாக்கள்லாம் சூஸ் பண்ணி அதற்கு வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஆர்டிக்கல் அண்ட் இந்த ஷெட்யூல் 6 வந்து இந்த கவுன்சில்ஸை பத்தி மிக விலாவாரியாக விளக்குகிறது. இந்த கவுன்சில கொண்டு வந்த இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து என்னன்னா 125வது சட்ட திருத்த மசோதா. அப்ப இது வந்து 125வது சட்ட திருத்த மசோதாவின் மூலம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு வடகிழக்கு மாநிலங்களிலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இது சட்டமாக முன்வைக்கப்பட்டது. அப்ப இந்த 125வது சட்ட திருத்தம் மிக முக்கியமானது. vis-a-vis in line with autonomous district council, தன்னாட்சி பெற்ற மாவட்டங்கள் அண்ட் தன்னாட்சி பெற்ற பகுதிகள். ஓகேயா? அப்ப இது வந்து இதை வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அஸ்ஸாம்ல வந்து எந்தெந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். நார்த் சச்சார் ஹில் டிஸ்ட்ரிக்ட்ஸ், ஓகே, இது வந்து அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதே போல 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு அஸ்ஸாம்ல. எப்படி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எத்தனை அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் அஸ்ஸாம்ல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது 3. அது என்னென்ன அப்படிங்க போகும்போது நார்த் சச்சார் ஹில்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ், கர்பி அலாங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் போடோலேண்ட் டெரிட்டோரியல் ஏரா டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகே, இந்த 3. மேகாலயாவில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காசி ஹில்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ், ஜெயின்டியா ஹில்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ், கரோ ஹில்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்று 3 இருக்கிறது. திருப்பூரால வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, திரிபுரா ட்ரைபல் ஏரியாஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. மிசோராம்ல வந்து சக்மா டிஸ்ட்ரிக்ட், ஓகேயா, அங்க இருக்கு. அதான் சக்மா அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். தென் மரா டிஸ்ட்ரிக்ட்ஸ், மரா அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அண்ட் லாய் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். அப்போ இங்கே வந்து உங்களுக்கே நான் முன்னாடி சொன்னது மாதிரி இந்த ஏரியாஸ் வேர் the Mizoram were earlier part of Assam, which became a full-fledged state in 1986. Okay, and as part of Assam, the former known was the Mizo Hills districts, earlier known as the Luzoi Hills. அப்படியே நம்ம அப்போ இந்த demands for council for extension of the 6th schedule provisions வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு என்று தனிப்பட்ட அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும், நிர்வகிக்கும் அதிகாரங்கள், சட்டங்களை கொண்டு வரும் அதிகாரங்கள், நீதிமன்ற அதிகாரங்கள் என்று இந்த வகையாக கொடுக்கப்பட வேண்டும். என்னென்ன பவர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ரீஜனல் கவுன்சில் பார்க்கும் பொழுது அட்டவணை 6ல மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன பவர்ஸ் இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் தன்னாட்சி மாவட்ட குழுக்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த அட்டவணையில கொடுத்துருக்கு. உங்களுக்கே தெரியும், அட்டவணையில கொண்டு வந்துட்டா அதை வந்து நீங்க வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரிங் அ ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேயா, நீதி புனராய்வு, அதை மறுசீரமைக்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்றதெல்லாம் கொண்டு வர முடியாது. யூ கேன் நாட் question the validity of the constitutional status in that. ஸோ அதனால தான் வந்து 6வது அட்டவணையில் வந்து உள்ள அடக்கிடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து கவர்னர் வில் மேக் ரூல்ஸ் அபவுட் தி அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். பார்த்தீங்களா, அந்த பவர்ஸ் வந்து என்னது, நேரடியாக அந்த மாநிலத்தினுடைய கவர்னருக்கு வந்து
சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டு அவர் தான் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுவாரு. அண்ட் அதே போலத்தான் அட்டானமஸ் ரீஜனல் கவுன்சில். நான் முன்னாடி சொன்னது மாதிரி இந்த அட்டானமஸ் ரீஜனல் கவுன்சில்ங்கிறது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ளேயே ஒரு பகுதிகள். ஸோ அண்ட் they are endowed with legislative, executive, judicial and financial powers. என்னென்ன பவர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க? லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், ஜுடிஷியல் பவர்ஸ், ஃபினான்ஷியல் பவர்ஸ். எப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்தியா இஸ் அ ஃபெடரல் கண்ட்ரி அண்ட் பவர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் மத்திய அதிகாரங்கள், மாநில அதிகாரங்கள், பொது அதிகாரங்கள், எஞ்சிய அதிகாரங்கள்னு மத்திய மாநில அரசுகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டு அது மிகவும் விலாவாரியாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால், அதுபோல இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்டுக்கு இந்த அதிகாரங்கள்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். ஓகேயா? ஸோ அப்ப அவங்க administrative powers of the district council and regional councils in the para 12, 12A, 12AA, 12B of the state of Assam, Meghalaya, Tripura, Mizoram ஆகியவை respectively of that. Legislative powers வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுக்கும் அட்டானமஸ் ரீஜனல் கவுன்சில்ஸ்க்கும் வந்து they have the powers to legislate on certain issues. ஒரு சில முக்கிய பிரச்சனைகளுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலே சட்ட அதிகாரங்கள் மூலமாக சட்டங்களை கொண்டு வரலாம். ஆனா however such laws cannot have validity unless they have the assent of the governor. நான் சொன்னேனாலையா, கவர்னருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்கணும். அதனால இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு சட்டங்களை கொண்டு வந்திருக்கு அப்படி என்றால் அந்த சட்டங்கள் கவர்னருடைய ஒப்புதல் பெற வேண்டும். லெஜிஸ்லேஷனுக்குலாம் ஜெனரலா என்ன ஆகும், ஒரு ஸ்டேட்டினுடைய சட்டமன்றத்துல, மாநில சட்டமன்றத்துல சட்டங்கள் இயற்றப்பட்டு அது கவர்னருக்கு அனுப்பப்பட்டு அவருடைய ஒப்புதல் பெறணும். எங்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த அட்டானமஸ் தன்னாட்சி மாவட்ட நிர்வகிக்கும் பகுதிகளில் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலே குழுவாக ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் கவர்னர் ஒத்துக்கொண்டால் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஸ்ட்ரிக்ட். அப்போ வந்து என்னன்னா, என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த பிற்படுத்தப்பட்ட பகுதிகள் மிகவும் அதாவது அதை வந்து லேட்டரான் வந்து என்ன மாத்தினா ட்ரைபல் ஏரியாஸ், எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ் அப்படின்னு மாத்தினாங்கல்ல, அந்த இவைகளுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டு இவர்களுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம், நிர்வகிக்கும் அதிகாரம், நீதித்துறை அதிகாரம் மற்றும் ஃபினான்ஷியல் பவர்ஸ் அப்படின்னு பண அதிகாரங்கள், இவைகளெல்லாம் நிதி அதிகாரங்கள் ஆகியவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அதுல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் சப்ஜெக்ட்னா அலாட்மெண்ட், ஆக்குபேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் லேண்ட் அதர் தேன் ரிசர்வ் ஃபார் ஃபாரஸ்ட். அப்ப இவங்களுக்கு அதை ஒதுக்கீடு செய்யலாம், அதை வந்து இதற்கு கொண்டு வரலாம், வணிகத்திற்கு கொண்டு வரலாம். For the purpose of agriculture, grazing, residential and non-agriculture purpose and residential and other purpose. அப்ப இந்த மாவட்ட தன்னாட்சி குழுக்கள் இது ஒரு ஏரியாவை எடுத்து அலாட் பண்ணி, இது விவசாயத்திற்கு சார்ந்தது, இது வந்து ரெசிடென்ஷியல் பகுதிகள் ஹேபிடாட்க்கு அதாவது குடியிருப்புக்கு சார்ந்தது போன்றவை அவர்கள் ஒதுக்கலாம். இதுதான் வந்து இதனுடைய சிறப்பு அம்சம், அதாவது autonomous district council and autonomous regional councils. And management of forest which is not reserved. Reserved forest தவிர, ஓகேயா, அதை தவிர மற்ற ஃபாரஸ்ட்லாம் இருக்கிறத வந்து இந்த மாவட்டமே நிர்வகிக்கலாம், அதை ஒதுக்கலாம். யூஸ் ஆஃப் கேனல் அண்ட் வாட்டர் கோர்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இது ஃபுல்லாகவே வந்து மாவட்டமே தன்னிச்சையாக
கவர்னருடைய ஒப்புதலின்படி கவர்னருடைய ஆளுநர், அதாவது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருடைய ஒப்புதலின்படி அவர்கள் இது பண்ணலாம். அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த வில்லேஜ் டவுன் கமிட்டிஸ் கவுன்சில்ஸ் அண்ட் அதே பவர்ஸ். இவங்க வந்து ஒரு வில்லேஜ் வந்து இப்போ வந்து இது வந்து இந்த வில்லேஜுக்கு வந்து ஒரு கவுன்சில் கமிட்டியை உருவாக்கலாம். அந்த இதில் கமிட்டி குழுக்கள் இல்லாட்டினா குழுக்களை உருவாக்கலாம். ஓகேயா? தென் and give their powers. And appointment and succession of chiefs or headmen. அந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து என்ன பண்ணா அந்த வில்லேஜுக்கு வந்து தலைவரை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க இது பண்ணலாம். தென் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ். அதாவது சொத்துக்கள் வாங்குவது, கல்யாணம் பற்றிய விஷயங்கள் அண்ட் டிவோர்ஸ் பற்றிய இது வந்து இவங்களுக்கு அதற்கு சட்டங்களை இயற்றுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுக்கு. அண்ட் சோஷியல் கஸ்டம், சமூக பழக்க வழக்கங்கள் இது அப்படின்னு. ஸோ அப்போ இது வந்து எங்க கொடுத்துருக்குன்னா பேரா 3 6வது ஷெட்யூல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசைட்ஸ் பேரா 10, அது மட்டும் அல்லாமல் 10 இந்த 6வது பேரா 10 6வது ஷெட்யூல்ல to power to make laws for the regulation and control of money lending, trading by any person other than scheduled tribe residents in the scheduled districts. ஸோ அப்போ அதாவது கடன் கொடுப்பது, வர்த்தகம் பண்ணுவது போன்றவற்றை இந்த வேற யாரும் இது பண்ண முடியாது. அவங்க அந்த ட்ரைபல் ஸ்கூல்ல அந்த மக்களுக்கு ஒரு பவர்ஸ் கொடுக்குது. எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா 6th ஷெட்யூல்ல வந்து கிளியரா வந்து எகெயின் வந்து ரொம்ப இதாக கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா they have the power to establish, construct, manage primary ஸ்கூல் தொடங்கலாம். அண்ட் டிஸ்பென்சரி, சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ், ஓகேயா, மார்க்கெட்ஸ் தொடங்கலாம். தென் வாட்டர் வேஸில் வந்து ஃபெரிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, தொடங்கலாம். தென் கேட்டில் பாண்ட்ஸ், ஃபிஷரிஸ், ரோட் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் வேஸ் ஆகியவற்றெல்லாம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு. ஸோ அப்போ இங்கே வந்து அப்ரூவல் ஆஃப் த கவர்னர், இது எல்லாமே வந்து என்ன செய்யணும், அப்ரூவல் ஆஃப் த கவர்னர். அதுக்கடுத்து ஜுடிஷியல் பவர்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீதித்துறை அதிகாரங்கள் இந்த கவுன்சிலுக்கு இருக்கு. அப்போ இந்த நீதித்துறை அதிகாரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து என்னன்னா பவர் ஆஃப் த கோர்ட் ஆஃப் அப்பீல் கேன் பி எக்ஸசைஸ்ட் ஒன்லி பை த கோர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். A district council or regional council may make rules relating to village council codes and their powers. அதாவது மாவட்டத்துக்குள்ள அவங்க ஒரு நீதிமன்றங்களை அமைக்கலாம், வில்லேஜ் கோர்ட்னு சொல்லுவாங்க, கிராம நீதிமன்றங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எல்லாமே இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஃபினான்ஷியல் பவர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பட்ஜெட் ஃபார் த அந்த டிஸ்ட்ரிக்ட், அந்த மாவட்டத்திற்கு என்னென்னலாம் நிதிகள் வேணும், எப்படியெல்லாம் வந்து வரி வசூலிக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஏனென்றால் இதை வச்சு தானே வந்து ஸ்கூல்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஸ்கூல்ஸ் தொடங்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸு தொடங்கலாம், ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், வாட்டர் வேஸ் கொண்டு வரலாம். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து என்ன வேணும்னா பணம் வேணும். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நிதி சம்பந்தப்பட்ட அதிகாரங்களும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ அப்போ இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. 6th ஷெட்யூலில் வந்து 6வது அட்டவணையில் வந்து இவங்க நிதி, அதாவது மாவட்ட நிதி அப்படின்னு ஒன்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஆக இங்கே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமான ஒரு அதிகாரங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இன்று நாம் ஒரு அருமையான, அதாவது விளக்கப்பட்ட பகுதி, இன்னும் விளக்கப்பட்ட பகுதி, அந்த ட்ரைபல் ஏரியாஸ் இதெல்லாம் வந்து நம்ம படிக்க போகும்போதே வந்து விளக்கி வச்சுருவோம் ஜென்ரலா. ஓகே, இது மணிப்பூர் தானே, மேகாலயா தானே, திரிபுரா தானே, இது அஸ்ஸாம் தானே,
So we have to bring them into the mainstream of Indian polity. ஓகேயா, இந்திய அரசியல்ல அவங்கள ஒன்னரை கலக்க வைக்கணும். அப்ப கலக்க வைக்கணும்னா அவர்களுடைய திறமைகளை வளர்க்கணும். அப்ப திறமைகளை வளர்க்கணும் அப்படின்னா அவர்களுக்கு கட்டமைப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப இங்கு இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா நன்றாக இருந்தால் இந்தியாவும் மிக மிளிரும், சிறப்பாக இருக்கும். வணக்கம்.